எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம ஓகே கண்மணியில் வந்து ஒரு மெச்சூர்ட் லவ் வந்து சொல்லுவோம் இல்லையா. அந்த பிரகாஷ் ராஜ் சாருக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் இருக்கிற ஒரு லவ்வை பேசுவோம்ல. இங்கே அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரோஹிணி மேம்க்கும் தலைவாசல் விஜய் சாருக்கும் ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. அது அந்த மெச்சூர்ட் லவ்வை அவங்க ரெண்டு பேர் எவ்வளோ மெச்சூர்ட் ஆக்டர்ஸ்ன்றதை வந்து காட்டுச்சு. எனக்கு டக்குன்னு இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா டாப் ஆஃப் த மைண்ட் அதுதான் உடனே சொல்லணும்னு தோணுச்சு. அதான் அந்த ரெண்டு அந்த பழைய லவ் ஓல்ட் ஸ்கூல் லவ்க்கும் இன்றைக்கி மாடர்ன் டே லவ்வுக்குமான விஷயங்கள் என்னெல்லாம் பர்சிஸ்ட் ஆகுது ப்ராப்ளம், ரெண்டுத்துக்குமே சொல்யூஷன் எப்படி இருக்கணுன்றது தான் படம் பேசியிருக்கு. ப்ராப்ளம்ஜி அது ரெண்டு பேர் சொல்லாமல் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஜிவி பிரகாஷ் தெரியாமல். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஆமாம். ஸோ அதுவும் அதே மாதிரி தாங்க, சேம் அதே மாதிரி தான் வருதுங்க. இல்லை வித்தியாசமும் பெருசாக இல்லை, சென்டிமெண்ட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்க மாதிரி தெரியுதுங்க, அவ்வளோதான். அதான் சென்டிமெண்ட்ஸ் தான் ஜி, வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரே சாங் தான், தலைவலி சாங்ஸ் மட்டும்தான். ஸோ வேறு ஒன்றும் பெருசாக இருக்குது. ஓகே, பெட்டராக இருக்குங்க, புதுசாக இருக்க மாதிரி இருந்ததுங்க, அவ்வளோதான். பிடிச்ச சீன்ஸ்னு பெருசாக இல்லை ஜி, நமக்கு சென்டிமெண்ட்ஸு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அவ்வளோதாங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. இல்லை ரோகிணி இவங்க தலைவாசல் விஜயெலாம் கடைசியாக சேர்றாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸு. ஸோ அது ஃபேமிலிக்கே பிடிக்கும் நினைக்கிறேன் ஜி, அவ்வளோதாங்க. மற்றபடி இந்த குட் நைட் படம் பார்த்தவங்களுக்கு வரும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க மாதிரி தெரியும். ஸோ ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, நம்மளுக்குள்ள இயல்பாக இருக்கிற ஒரு சின்ன இது கொரட்டை, அது நிம்மதியாக தூங்குது, ஒரே விஷயம் தூக்கம் தான். அந்த தூக்கத்தில் கொரட்டை வந்தால் எப்படி தூங்க முடியாத டிஸ்டம் தான் படம் ஸ்டோரியாக எடுத்துருக்காங்க. மேடம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடமில் ஆக்டிங் வந்து சொல்லவே தர சூப்பர். நாளைக்கு ரம்ஜான் வேறு, அட்வான்ஸ் எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். ரம்ஜான் அதுமா நல்ல படம், ஃபேமிலியோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்க வேண்டிய படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. படம் அந்த குட் நைட் படம் மாதிரியே இருக்குது. டைவர்ஸ் ஆகிடுறாங்க அவங்க கொரட்டை சத்தத்தினால, அதுக்கப்புறம் திருப்பி வந்து சேர்ந்துடுறாங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்காக போச்சு. பாட்டு எல்லாம் நல்லா இருந்தது, காம்போ பர்ஃபார்மன்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஃபுல்லாகவே ரொம்ப இழுத்துட்டாங்க படத்தையே போட்டு, அதுதான் கொஞ்சம் நல்லா இல்லை. ஜாலியாக தான், ஜாலினா ஒரு வாட்டி பார்க்கலாம் நான் படத்தை, அவ்வளோதான். காமெடிலாம் அவ்வளோவா இல்லை, அங்கங்கே சும்மா லைட்டாக வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அது நல்லா இருந்தது, பாட்டுலாம் நல்லா இருந்தது. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பாட்டு எதுவும் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. பிகாஸ் காமெடி இல்லைன்னா இமோஷன்ஸ் ரெண்டுமே கண்டினியூஸாக போயிட்டுருக்கோம். ஸோ இட் இஸ் வெரி என்டர்டெய்னிங். அது மட்டும் இல்லை, ரொம்ப இமோஷனல் மூமெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் டியர்ஸ் எல்லாம் வந்தாச்சு. பிகாஸ் இட் வாஸ் வெரி லைக் சென்சிட்டிவ் இமோஷனல் மாதிரி. இந்த ஒரு விஷயம் ரொம்ப பேருக்கு இருக்குது, எனக்கே தெரிஞ்ச ரொம்ப பேருக்கு இருக்கும். ஸோ அது ஒரு ஜெனட்டிக் இஷ்யூனால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் த ரிலேஷன்ஷிப் அதுக்கும் பியாண்ட் அந்த ஒரு காட்டுற ஒரு திங், ஐ திங்க் இட்ஸ் வெரி வெல் மேட். சிம்பிள் ஸ்வீட் மூவி. இட் இஸ் நைஸ். அது ஒரு அன்யூஷுவல் ஆக்சுவலி காம்பினேஷன். நானும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். பட் ஆப்வியஸ்லி எல்லா கப்புள்ஸும் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். ஆனால் இந்த இதில் there's a குட் பேலன்ஸ், நல்லா பண்ணியிருக்கு இண்டிவிஜுவலி. அண்ட் ஐஸ்வர்யா கொஞ்சம் போல்டு, இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்கே கொஞ்சம் போல்டு. லாட் ஆஃப் ஹீரோயின்ஸ் வில் நாட் அக்ரி டு டூ நினைக்கிறேன். ஸோ இது பண்ணி நல்லா ஜஸ்டிஃபை கூட பண்ணியிருக்கு. இட்ஸ் டன் அ குட் ஜாப். ஐ திங்க் இந்த செகண்ட் ஹாஃபில் அந்த இமோஷ்னலாக ரொம்ப சீன்ஸ் நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி. அந்த ஹோல் டிவோர்ஸ் ரிலேட்டட் திங்ஸும் அந்த ரொம்ப சீன்ஸ் இருக்கும். ஸோ இமோஷ்னலான எல்லா சீன்ஸும் ஐ திங்க் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. என்ன எல்லா ஆக்டர்ஸோட ஆக்டிங் இட்ஸ் ரியலி நைஸ். நல்லா என்ஜாய் பண்ணலாம்னா இவங்க காம்பினேஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களுக்குள்ளே வர ஃபஸ்ட் ஹாஃபில் வர பேசிக்கிற விஷயம், ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடி இருந்தது, செகண்ட் ஹாஃபில் எமோஷ்னல் ட்ராமா. இது செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற விஷயம். ஒரு ஃபேமிலிக்குள்ளே அவங்க அம்மா அப்பா இருக்கட்டும், இவங்களாக இருக்கட்டும், அது எங்கெல்லாம் எப்படியெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுன்ற ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. மியூசிக் வாஸ் வெரி நைஸ், எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆர்ஆர் ஜிவி வந்து அதில் நைஸ் நைஸ் காம்போ, ஃப்ரெஷ்ஷாக இருந்ததில்ல. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை தான், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நைஸ். ஆமாம், ஆப்வியஸாக மேபி குட் நைட் கூட கம்பேர் பண்ணுவாங்க, ஏன்னா ரெண்டுமே கொரட்டாக சம்மந்தப்பட்டது. பட் டோட்டலி வந்து உள்ள ட்ராமா போகும்போது இதில் வேறு மாதிரி இருக்கும், அது அப்படி இருக்காது. டிவோர்ஸுன்ற விஷயம் அது இதெல்லாம் நம்ம ஸ்னீக் பீக்கில் பார்த்த மாதிரி இது கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். ரோகிணி மேம், காளி வெங்கட் சார், தலைவாசல் விஜய் சார், எல்லாருமே பக்கா காஸ்டிங், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிடுறாங்க. தேங்க்யூ. ஐ லவ் டியர். என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா செகண்ட் ஹாஃபில் வந்த பாட்டு நல்லா இருந்தது. காமெடி அந்த அளவுக்கு இல்லை, காமெடி ஃபீலிங் மாதிரி இல்லை. அவங்க ரெண்டு பேர் காம்போ ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஜிவி பிரகாஷ் ஹைட்டு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, மற்றபடி நல்லா தான் இருந்தது.
செகண்ட் ஹாஃபில் வந்த 2 பாட்டும் நல்லா இருந்து. பிஜிஎம் சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்தளவுக்கு இல்லைனா. எந்த சீன்னா அவங்க அண்ணன் வந்து அவன் தம்பி கண்ணில் அரைஞ்சிருவான். அப்போ வந்து அவன் தம்பி பேசிகிட்டு இருக்கும்போது கனவுல வரும் ஒரு சீன், அந்த மாதிரி நல்லா இருந்தது. ஆனால் டான்ஸ் தான் அந்த அளவுக்குல, லிரிக்ஸும் இல்லை, பாட்டு வந்து வாய்ஸ் நல்லா இல்லை. ஆனால் பாட்டோட பிஜிஎம் அதெல்லாம் நல்லா இருந்தது அங்கு. யாருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஆனால் எல்லா படத்தையும் கொஞ்சம் சேர்த்து போட்டு எடுத்த மாதிரி தான் இருந்தது. குட் நைட் வந்து ஜோ அந்த மரம் எல்லா படத்தையும் சேர்த்து போட்டு எடுத்த மாதிரி தான் இருந்தது அங்கு. ஓவராலாக சூப்பராக தான் இருந்தது. எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு அது ஒரு இது இருந்ததுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே பயம் இருந்தது. பயம் இந்த சென்ஸ் மக்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தது, குட் நைட் மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏன்னா ஒரு இட்ஸ் வெரி எவிடென்ட் கம்ப்ளீட்டாக ரெண்டும் வேறு ட்ராக், வேறு இதுங்கிறது. அண்டு காமெடி இதெல்லாம் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சிரிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். என் 3வது படம் நினைக்கிறேன் ஐஸ்வர்யா மேம் கூட. 3வது படம் ரொம்ப நல்லா. அண்டு ஜிவி சார் அவங்க காம்பினேஷனும் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. அது எனக்கு ஆமாம், வெறும் அவங்க கப்பல் ஸ்டோரி மட்டும் மாதிரி இல்லை. காளி வெங்கட் அண்டு நந்தினி அவங்களுக்கு ஒரு கதை இருக்குது. அண்ட் அப்போ ரோஹிணி மேம் அவங்களோட அந்த கப்பல், அப்புறம் இளவரசர் சார் அண்ட் அவங்க. ஸோ ஒரு டேக்அவே இருக்குது. ஒரு கப்பல் ஒரு ஸ்டோரியில் நல்லா இருக்குது.